உன்னுடைய மிகப்பெரிய ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு நீ முயற்சிகளை எல்லாம் எடுத்திருக்கின்றாய். அத்தனை முயற்சிகளும் சிறு சிறு தோல்விகளை சந்தித்த பொழுது மனம் உடைந்து அமர்ந்து விட்டாய். ஆனால் இப்பொழுது அந்த மிகப்பெரிய ஆசை நிறைவேறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரம்தான். உள்ளத்தால் நீ முருகா என்று பக்தியோடு அழைத்ததன் காரணமாக உன் மிகப்பெரிய ஆசையை இப்பொழுது நான் மனமுருகி நிறைவேற்ற வந்திருக்கின்றேன். காலத்தால் நீ பட்ட அவஸ்தைகள் கொஞ்சமா நெஞ்சமா? சோதனை என்கின்ற பெயரில் நீ பட்ட அத்தனை அவஸ்தைகளுக்கும் முற்றுப்புள்ளியை வைக்க இக்கணத்தை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வேரோடு பிடுங்கி எறியக்கூடியது. என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய மயிலானது, என்னுடைய வாகனமான மயிலானது உன்னுடைய துயரங்களை எல்லாம் தூக்கி கொண்டு சென்று தூர எறிய தயாராகிவிட்டது. மணிக்கணக்கில் யோசித்து யோசித்து எந்த அளவிற்கு உன்னுடைய மனம் பாரத்தையும் வேதனையையும் சந்தித்து இப்பொழுது ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கின்றது. அமைதியை தேட வேண்டும் என்று, நிம்மதியை தேட வேண்டும் என்று சென்று மனபாரமும் வேதனையும் மிஞ்சியதை நான் பார்க்கின்றேன். இதற்கு எல்லாம் என்ன முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும்? ஒரு சிலரின் மீது நீ வைத்த நம்பிக்கையா? வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அந்த ஆசையா? தற்சமயம் அது வெறுப்பாகவும் அவநம்பிக்கையாகவும் மாறி இருக்கின்றதா? ஏன் இந்த மனிதர்கள் ஏமாற்றத்தை தருகின்றார்கள்? ஒரு சிலருடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய அன்பை துச்சமென தூக்கி எறிந்து அன்பு என்ற பெயரில் வேடத்தை காண்பித்து ஒரு சில நேரங்களில் அவர்களை விட்டு பிரிந்தும் செல்கின்றார்கள். இந்த நிலையெல்லாம் எதற்காக ஏற்படுகின்றது? நாம் யாருக்கும் எந்த விதத்திலும் கெடுதல் நினைத்தது இல்லை. எழும்பொழுதும் இறைவனை நினைத்து எழுகின்றோம், உறங்க செல்லும் பொழுதும் இறைவனை நினைத்து உறங்க செல்கின்றோம். இடைப்பட்ட நேரங்களில் இறைவனின் மீதான நம்பிக்கையோடு செயல்படுகின்றோம். இப்படி இருக்கும் பொழுது எதற்காக நாம் சோதனைகளை இந்த அளவிற்கு சந்திக்க வேண்டிய நிலை இருக்கின்றது? இதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான், நம் எண்ணங்களினுடைய தாக்கங்கள் தான். நேர்மறையாக சிந்திக்க வேண்டிய எண்ணங்களை எல்லாம் எதிர்மறையாக சிந்தித்து எதனை ஈர்க்கின்றோம் என்பது தெரியாமல் வாழ்க்கை சிக்கலாகி விடுகின்றது. எதை நோக்கி பயணிக்கின்றோமோ அதை முழுமனதாக நம்பாமல் அந்த பயணத்திற்கு எதிராக இருப்பனவற்றை பற்றி அதிகமாக சிந்திப்பதால் தான் கிடைக்க வேண்டியது கை நழுவி சென்று விடுகின்றது. நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அது சரியான நேரமா என்று யூகித்தால் அது இறைவனுக்கு தான் தெரியும். உனக்கு எதை எந்த நேரத்தில் கொடுத்தால் சிறந்தது, எடுத்தால் சிறந்தது என்று இந்த முருகனுக்கு தெரியும். முருகன் எதை செய்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும் என்கின்ற பட்சத்தில் நீ உணர ஆரம்பித்து விட்டால் எந்த ஒரு கஷ்டமும் கஷ்டமாக தெரியாது. துன்பத்தை அனுபவிக்கும் நிலை வந்தாலும் முருகனுடைய திட்டங்கள் இது என்று நீ ஒரு நிலைப்பாடை மனதிற்குள் வைத்திருப்பாயே. ஆனால் அந்த நிலைப்பாடு உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்து விடும். சிக்கல்கள் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கின்றோமே என்று எண்ணாமல் அத்தனை சிக்கலும் ஏதோ ஒரு தீர்வை நாடிதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று முழுமையாக நம்பினால் தீர்வை நோக்கி உன் பயணம் இருக்கும். சிக்கலை சந்திக்கும் பொழுது மேலும் மேலும் வாழ்க்கை சுழன்று கொண்டு இருக்கின்றது என்று அவநம்பிக்கையோடு இருந்தால் அதே வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். முதலில் நம்பிக்கை, பிறகு முயற்சி, இரண்டும் சேர்ந்து இறைவனோட பக்தியோடு இணைந்து வெற்றியை கொடுக்கும் என்று திடமாக நம்பி உழைப்பை போடு. உன்னுடைய உழைப்பு எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது என்று எனக்கு தெரியும். புத்திசாலித்தனத்தையும் சேர்த்து பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும். கடின உழைப்பை மட்டுமே நம்பியவர்கள் உலகில் மிகப்பெரிய அளவில் சாதனையை புரிந்தார்களா என்று கேட்டால் சில சமயங்களில் ஆச்சரியக்குறிதான் அங்கு, கேள்விக்குறிதான் அங்கு எழுந்து விடுகின்றது. ஏனென்றால் கடின உழைப்பை மட்டுமே நம்பி இருந்தாலும் அதனுடன் புத்திசாலித்தனமும் சேர்ந்தால்தான் அங்கு உண்மையான வெற்றி, நிலையான வெற்றி கிடைக்கும். புத்தி கூர்மை மட்டும் இருந்து எந்த ஒரு உழைப்பும் இல்லாவிட்டாலும் அது வீண்தான். இவை இரண்டும் சேரும் பொழுது அங்கு வெற்றி நிலையானதாக இருக்கும்.
மிக பெரிய ஆசையை நான் எப்படி இப்பொழுது உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன் என்று சொல்கின்றேன். அதற்காக நீ என்ன செய்தாய்? உன் முயற்சி எப்படி இருந்தது? உன்னுடைய உழைப்பு எதன் மீது இருந்தது? உன் கவனம் எதன் மீது இருந்தது என்பதை இப்பொழுது சொல்கின்றேன். ஆசையை மட்டும் நீ கனவுகளாக வைத்து செயல்படாமல் ஒரு நாளும் இருந்தது இல்லை. அதற்கான முயற்சிகளை அனுதினமும் சிறு சிறு அளவாவது செய்திருக்கின்றாய். ஒரு சிறிய தொடக்கம்தான் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்தாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு சிறு முயற்சியை நீ செய்ததன் காரணமாக தான், பொறுமையாக இருந்து நிதானத்தோடு செய்ததன் காரணமாக தான் இன்றைய தினம் இந்த மிகப்பெரிய ஆசை உனக்கு நிறைவேறும் தருணத்தை நீ சந்தித்திருக்கின்றாய். பொறுமை கடலினும் பெரிது என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பொறுமையாக இருந்ததற்கான பரிசுதான் இப்பொழுது உனக்கு கரங்களில் கிடைக்கப் போகின்றது. எப்பொழுது பார்த்தாலும் அவசரத்திலேயே வார்த்தைகளை பிறரிடம் கொட்டி தீர்த்த நீ ஒரு சில நிமிடங்கள் நின்று நிதானமாக யோசித்து இப்படி பேசக்கூடாது என்று புத்திசாலித்தனமாக அமைதி காத்த அந்த மௌனத்தின் தருணம்தான் இப்பொழுது இந்த மிகப்பெரிய ஆசையை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க காரணமாக அமைந்தது. சோர்ந்து போய் எப்பொழுதும் அமர்ந்திருந்தாய். ஆனால் ஒரு சில நொடி இல்லை, இப்பொழுது நாம் சோர்வாக அமரக்கூடாது, நமக்கான செயல்களை விரைந்து செய்ய பாடுபட வேண்டும் என்று ஒரு கணம் நீ சிந்தித்து செயல்பட்டதன் விளைவுதான் இப்பொழுது அந்த மிகப்பெரிய ஆசை நிறைவேறக்கூடிய தருணத்தை ஏற்படுத்த தயாராக்கிவிட்டது. உன்னால் முடியவில்லை என்றாலும் ஒரு சில நேரம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணி உன்னுடைய எண்ணத்தால் உன்னுடைய உதவியை நீ செய்திருந்தாய். அந்த உதவியின் வெளிப்பாடு இப்பொழுது இந்த மிகப்பெரிய ஆசையை உனக்கு நிறைவேற்றி தர காரணமாக அமைந்து விட்டது. நீ பிறருக்கு செய்த உதவி பிறரால் உனக்கு மீண்டும் இப்பொழுது கிடைத்ததன் தருணம் இது. யார் உனக்கு என்ன கேடு விளைவித்திருந்தாலும் நாம் நல்லது நினைக்க வேண்டும் என்று ஒரு கணம் நீ சிந்தித்ததன் விளைவுதான் இப்பொழுது உன் ஆசை நிறைவேறப் போகின்ற இந்த தருணத்தை நீ சந்திக்கப் போகின்றாய். இவ்வளவு விஷயங்களை நீ மனமாற செய்திருக்கின்றாய். இந்த வாழ்க்கை எவ்வளவு பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் ஒரு சில பாடங்கள் பசுமரத்தாணி போல நெஞ்சத்தில் பதிந்து விடுகின்றது. காலத்தாலும் நினைவாலும் அழிக்க முடியாத பாடத்தை நீ பயன்படுத்தி உனக்கான வெற்றியை இப்பொழுது நீ பெற தயாராகி விட்டாய். இன்னும் சற்று நேரம்தான். இது போதும் எனக்கு முருகா. என்னுடைய செயல்களாலே என்னுடைய எண்ணத்தினாலேயே நானே நிறைவேற்றி கொண்ட இந்த ஆசை உன்னுடைய அருளினால் நிச்சயம் இது சாத்தியமாகிற்று என்று எனக்கு நன்றி சொல்வாய். என்னை நீ நினைத்ததன் காரணமாக உன்னுள் நுழைந்து உனக்கான ஆற்றலை நான் அதிகப்படுத்தி உன் திறமையை வளர்த்து நான் இந்த ஆசையை இப்பொழுது நிறைவேற்றி தருகின்றேன். சந்தோஷமாக இரு, நல்லது நடக்கும்.